ஸ்போர்ட்ஸ் சினிமாவில் இந்த இப்படியெல்லாம் மனுஷன் வந்து பார்க்கப்பட முடியும். பார்த்திங்கன்னா பிக் பாஸ் சீசன் 7ஓட இப்போ 24 ஹவர்ஸ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா வந்து விசித்ராவும் தினேஷும் வந்து ரொம்ப நார்மலான ஒரு கான்வர்சேஷன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து ரெண்டு பேருமே வந்து பொறுமையாக உட்காந்து வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க மாயா பூர்ணிமாவோட தாட்ஸ் பற்றி வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ விசித்ரா வந்து சொல்கிறாங்க, ஸோ மாயா பூர்ணிமாலாம் வந்து எப்படி அப்படி யோசிக்கிறாங்கன்னே வந்து தெரியல, அவங்களோட திங்கிங் எல்லாமே வந்து ரொம்ப ரெவல்யூஷனரியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த சீசனில் வந்து பாய்ஸ் வந்து பெருசாக வந்து எதுவுமே ஒரு பெருசாக யோசிக்கிறதெல்லாம் இல்லை, கேர்ள்ஸ் தான் வந்து செமையாக பண்ணிகிட்ருக்காங்க, அவங்களோட தாட்ஸ் எல்லாமே பயங்கரமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேரையும் வந்து புகழ்ந்துட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் உடனே வந்து தினேஷ் வந்து சொன்னார், ஸோ மென்ஸும் தான் வந்து ரொம்ப கேரிங்காக இருக்காங்க அப்படின்லாம், வந்து மென்ஸ் தான் யூஸ்வலாக வந்து ரொம்ப கேரிங்கான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து ரொம்ப நார்மலான ஒரு கான்வர்சேஷன் இருந்தது. அதே மாதிரி அவங்க ட்வின் குழந்தைங்களை வந்து எப்படி வளர்த்தாங்க அண்ட் அவங்க எப்படி வந்து அவங்க சின்ன வயசில் வந்து அவங்க தனியாக எப்படி பார்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பர்சனலான விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப நார்மலாக இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்தது வந்து ஆச்சரியமாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூர்ணிமா வந்து அவங்க போகும்போது வந்து எல்லார் காலையும் வந்து விழுந்திருப்பாங்க. ஸோ அதை பற்றி வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போது தினேஷ் வந்து சொன்னார், ஆமாம் மேம், நீங்கள் வந்து ஷோ வந்து நீங்கள் வெளியே போய் ஃபர்ஸ்ட் எபிசோட்லேருந்து இப்போ லாஸ்ட் வரையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தான் ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்காங்க ஒவ்வொருத்தரும் அப்படிங்கிறத வந்து தெரியும். ஸோ அவங்க அவ்வளோ பண்ணுறாங்க, அவங்க அவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னா ஏதோ இருக்குது, அதனால தான் அவங்க அப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து விசித்ரா வந்து ரொம்ப ஆச்சரியமாக வந்து கேட்டுருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சுது. தினேஷும் வந்து சொன்னார், ஆமாம் அவங்க ஏதோ பண்ணியிருக்காங்க தான் போல், பட் அந்த சாரி கேட்டதெல்லாம் சும்மா தான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. பட் ரியலான விஷயம் வந்து நம்ம வெளியே போயிட்டு ஒவ்வொரு எபிசோடும் பார்த்தா தான் வந்து தெரியும். அவங்க ஏன்னா எல்லாருமே வந்து சொல்கிறாங்க கேம் ஆடினாங்க அப்படி என்ன தான் இவங்க பண்ணாங்க அப்படிங்கிறத நான் போய் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி விசித்ரா வந்து ஆர்வம் காட்டிகிட்டு இருந்தது வந்து பார்க்க முடிஞ்சது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதுதான் அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் லைவ் அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எஸ், பை.